கைஸ், வெல்கம் பேக் டு மெக்பாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, சொந்தமாக ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இதுதான் என்னோடய வெப்சைடு. இந்த மாதிரி சிம்பிளாக ஃப்ரீயாக எந்த அமௌண்ட்டும் பே பண்ணாமல் ஒரு வெப்சைடு எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களோட ஹோம் பேஜ், அபவுட், இன்ஸ்டாவோட பேஜு, அதோட ஐடி, நீங்கள் ஒரு ஜாயினர்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் பேஜு இல்லைன்னா டெலிகிராம் பேஜு, அப்புறம் அதை கிளிக் பண்ணால் உங்களோட இன்ஸ்டா பேஜு, இந்த மாதிரி லிங்க்கோடு அட்டாச் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாவோட பேஜு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நீங்கள் ஏதாச்சும் ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னா ப்ரௌச்சரு அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது, ஒரு ஃபார்ம் அட்டாச் பண்ணி அது அவங்களே அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எல்லாமே இதிலே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே வந்துடும். அப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் ஆகும். அதில் இங்கே ஃபில் பண்ணிட்டாங்கன்னா என்னென்ன வேணும்னு சொல்லி லிஸ்ட்டாக ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு இதில் உங்களுக்கு சென்ட் ஆகிரும். இதிலே அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூடியூப்பில் சேம் அதே தான், ஜாயினர்ஸ், வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம், அதே மாதிரி அதோட யூடியூப் சேனலோட லிங்க்கு, இன்ஸ்டா பேஜ் போச்சுல அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த மாதிரி இமேஜஸ்ஸு, அப்புறம் அதுக்கு கீழே யூடியூப்பில் கொஞ்சம் ரீசெண்டாக போட்ட வீடியோஸோட லிங்க்ஸ் அட்டாச் பண்ணி எப்படி இந்த மாதிரி பேஜில் வைக்கிறது அதை பற்றி. அதுக்கப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் இல்லைன்னா இமெயில் ஐடி சேம் அதே தான். கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட லொக்கேஷன்ஸ், அப்புறம் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் கான்டாக்ட்டு, ஒர்க்கிங் ஹவர்ஸு, அப்புறம் ஸ்கேன் பண்ணி உங்களோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறது. சப்போஸ் ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு கீழேயே நீங்கள் லிங்க்காகவும் கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓனாக ஒரு வெப்சைடு எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சைடில் அந்த க்ரியேட்டிவார் மேலே அந்த வாட்டர் மார்க்கில் ரிமூவ் பண்ண முடியாது. அதை ரிமூவ் பண்ணால் சர்டன் அமௌண்ட் பே பண்ணணும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணாமல் அதை நீங்கள் ஃப்ரீயாக லைஃப் டைம் வரலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு வெப்சைடு ஃப்ரீ தான். இப்போ அதை க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லிங்க்கை நான் கீழே கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கில் லாகின் இன் கூகுள் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்களோட மெயில் ஐடி கேட்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் கொடுக்கலாம். சப்போஸ் அக்கௌண்ட் புதுசாக வேணால் சைன்அப் தான் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், ஃப்ரீ. இது $3, $5 அதுக்கு மேலே ஃப்ரீக்கு இதெல்லாம் மட்டும்தான் ஃப்ரீ. இதோட டைரக்ட் லிங்க்கு நான் கீழே கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட மெயில் ஐடி வரும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். ஒரு சர்டன் டைம் லோட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் லோட் ஆகிறதுக்கு. லோட் ஆகிட்டு இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணுற டெம்ப்ளேட் பேஜுக்கு போயிடும். இதில் மல்டி நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கைடன்ஸ் காமிக்கும். இது எல்லாமே நெக்ஸ்ட் ஃபுல்லாக படித்து பார்த்து கைடன்ஸ் அதுவே கொடுக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வெப்சைடு. அதுவே ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் வெப்சைடு அதுவே கொடுத்துருக்கு. இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஃபுல்லாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இது வேண்டாம், நான் ஒரு வேறு டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் கிளிக் பண்ணுற மாதிரி போயிட்டு டெம்ப்ளேட் லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வரும். அதுவே கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கேட்டகரிஸ் சொல்லி எல்லா கேட்டகரிஸ் இருக்கும். பிஸ்னஸ், பர்சனல் ஒர்க், இல்லைன்னா ப்ரொஃபைலு, ஈவெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் வரும். நீங்கள் எந்த கேட்டகரி தேவைப்படுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு நல்ல டெம்ப்ளேட்டை தேடிட்டு இருக்கேன். இந்த டெம்ப்ளேட் வச்சதுக்கப்புறம் நீங்கள்
ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் பண்ணால் போதும். அதாவது இமேஜ் மாற்றுறது, அதில் டெக்ஸ்ட் மாற்றுறது, லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறது, நீங்கள் அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த வெப்சைட் வந்து சர்ச் பண்ணால் வரும்னு கிடையாது, வரவே வராது. நீங்கள் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ணால் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு வெப்சைட் ஃப்ரீ. ஒவ்வொரு டெம்ப்ளேட்டாக கிளிக் பண்ணுறோம் பாருங்கள், நிறையா டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் நிறையா வருது. இதில் வீடியோ அட்டாச் பண்ணுறதுனா சில ப்ரீமியம் கேட்கும். இதில் டெம்ப்ளேட்டில் காமிக்கும், ஆனால் வீடியோ அட்டாச் பண்ணால் மட்டும் ப்ரீமியம் காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிள் வெப்சைட் ஒன்று எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாமே இதிலே அட்டாச்சாக வந்துடும். நீங்கள் உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொன்றா நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணால் தான் ஒரு பர்ஃபெக்டான வெப்சைட்டு கரெக்டாக வரும். உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த டெம்ப்ளேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. உங்கள் மெயில் ஐடியில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் வரும். இது என்னோடய ஃப்ரெண்டோட மெயில் ஐடி. ஆல்ரெடி என்னோடய பேஜில் அக்கௌண்ட் இருக்கிறனால க்ரியேட் பண்ண முடியல. இது வந்து என் ஃப்ரெண்டோட மெயில் ஐடி தான், அதனால் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு இமேஜ் ஒன்று அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள். எது வைக்கலாம்? ஓகே, லோகோ. கொஞ்சம் டைம் ஆகும், லோட் ஆகி அப்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் இப்படி அப்லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் லைப்ரரி போயிட்டு அதுலேருந்து செலக்ட் பண்ணி ரொம்ப ப்ராசஸ். நீங்கள் அப்லோடு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாவே டேரெக்டாக சேஞ்ச் ஆகிரும். இப்போ வந்து இந்த இமேஜை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்லோட் அண்ட் சேஞ்ச் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த மாதிரி ஒரு இமேஜ் வரணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். நெட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் ஆகிரும். கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம், இல்லை ஃபிட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் வந்து இந்த சைஸுக்கான ஃபாண்ட்டாக அதுவே ஃபிட் ஆகிரும். கொஞ்சம் டைம் ஆகும் அப்லோட் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு பேஜ் மட்டும் எடிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு ஃபுல் பேஜும் எடிட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவே நான் போடுறேன். ஃபுல் வெப்சைட் எப்படி லிங்க் அட்டாச் பண்ணுறது, எப்படி இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போடுறேன். இப்போ இதுக்கு லிங்க் அட்டாச் பண்ணி சாம்பிள் பார்க்கலாம். இது கிளிக் பண்ணிங்கனாவே கீழே அது காமிக்கும். பேஜுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நமக்கு வந்து இப்போ ஒரு லிங்க் ஒன்று தேவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதிலேருந்தே ஒரு லிங்க் எடுத்து போடுறேன். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்லேயே அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, ஃபிட் ஆகிடுச்சு. இமேஜ் வந்து செட் ஆகிடுச்சு. ஃபிட் பேஜ் கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக செட் ஆகிரும். ஃபுல் ஃப்ரேமாக செட் ஆகிக்கும். இதில் பேஜுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு வெப்சைட் அட்ரஸ் அதில் போய்ட்டு அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கான்டாக்ட், நீங்கள் கான்டாக்ட் பேஜ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பேஜுக்கு போயிடும். சப்போஸ் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த லிங்க்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு லிங்க் போயிடும். நான் சேம் லிங்க் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு லிங்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பப்ளிஷுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஒரு சர்டன் டைம் லோட் ஆகிட்டு பப்ளிஷ் ஆகிரும். உங்கள் மெயில் ஐடியில் எந்த பேர் இருக்கோ அந்த பேர் வச்சு தான் உங்களோட வெப்சைட்டோட பேர் வரும். பார்த்திங்கன்னா வந்திருக்கு. நம்ம க்ரியேட் பண்ணது ஃபுல்லாக வந்துடுச்சு. கீழே வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த மேலே இருக்கிற வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகாது, அது பர்மனெண்ட்டாக தான் இருக்கும். அது ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் சர்டன் அமௌண்ட் பே பண்ணணும். நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை.
ஷார்ட்டாக இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே ஃபீட் பண்ணி சிங்கில் ஒரு லிங்க் அனுப்பிச்சு எல்லோரும் இதிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் மேலே வந்து அவங்களோட லோகோ வருது. இப்போ நம்மளோட லோகோவை வர வைக்கணும். அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வெப்சைட் செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் செட்டிங்ஸ் போய் வெப்சைட் செட்டிங்ஸ் போனல, அதில் போனதுக்கப்புறம் யூஸ் கஸ்டம் ஐகான் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட லோகோ வந்து ஐகானாக இருக்கணும். வாட்ஸ்அப் லோகோ வைக்காம ஜேபிஜி இமேஜாக இருக்கக்கூடாது, ஐகான் ஃபாண்ட்டில் இருக்கணும். சப்போஸ் இல்லைன்னா குரோமில் இமேஜ் டு ஐகான் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் ஒன்று வரும். அதில் வந்துட்டு உங்களோட லோகோவை ஜஸ்ட்டு இதில் அப்லோடு பண்ணிடுங்க. எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு அப்லோடு மட்டும் பண்ணுங்கள். அப்லோட் லோகோ கிளிக் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு அப்லோட், ஸ்க்ரோல் டவுன், எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை மட்டும் கொடுங்க. இதுக்கான லிங்க்கு நான் டேரெக்டாக கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்கேயும் போய் அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்கள் இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு, அதாவது ஐகானாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஐகான் இமேஜை நம்ம அதில் அப்லோடு பண்ண வேண்டிய நேரம். கிளிக் ஓப்பன் அப்லோட் இட். அவ்வளோதான், அப்லோட் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல். அப்படியே பப்ளிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், மறுபடியும் பப்ளிஷ் கொடுத்தாச்சு. இப்போ வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதுனா ஒரு 2 டைம் கொடுத்துருங்க, அது எந்த தப்பும் இல்லை. லோட் பண்ணி பார்த்துங்க, ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு லோட் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா உடனே கூட லோட் பண்ணி பாருங்கள். அது உடனே வந்து அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இதுக்கப்புறம் அது கீழே இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு என்ன உங்களோட பேஜஸோட ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் இது வச்சுருப்பீங்க, அதை ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்ச இது க்ரியேட் பண்ண வெப்சைட்டோட இது வெப்சைட் பேஜு, மிக்பாஸோட வெப்சைட் பேஜு. அது நம்ம இப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே திருப்பி நான் போடுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் சேம் அதே தான், நீங்கள் வேறு லிங்க்கு கூட வச்சுக்கிறதுனா கூட நீங்கள் வேறு லிங்க்கு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் ஃபார் நியூ டேப் கொடுத்துட்டீங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணால் நியூ டேபில் போய் ஓப்பன் ஆகும், அதே டேபில் ஓப்பன் ஆகாது. அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான இமேஜஸ் மாற்றணும். இமேஜும் இந்த பெரிய சைஸ் இமேஜஸ் மட்டும் கொஞ்சம் அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நெட்டு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, டக்குன்னு அப்லோட் ஆயிரும். அவ்வளோதான், அப்லோட் ஆயிடுச்சு. ஆனால் அதே மாதிரி அதுக்கு கீழே இமேஜஸ்ஸு, டெக்ஸ்ட்டு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் மாற்றிக்கலாம். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, கீழே ஹோம் பேஜு, நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயும் போய் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் ஆட் பண்ணால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கான்டாக்டு. இதில் போய் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படின்னு சொல்கிறேன், இது வந்து லைஃப் டைம் தான். வாட்டர் மார்க் மட்டும் ரிமூவ் பண்ண முடியாது. எனக்கு இந்த வெப்சைடு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதை பற்றி எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் எஸ்ஸு ஆர் எனக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலும் ஃபுல் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன்.
இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியாக இந்த மாதிரி ஒரு பேஜில் சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறதை பற்றி போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ வேணும்னு சொல்லி எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் போட்டிங்கன்னா நான் ஃபுல் வீடியோ க்ரியேட் பண்ணி போடுவேன். அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு வெப்சைட் தான். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். ஹேவ் ஏ கிரேட் டே. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.